மீனராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். வருகின்ற 2025 29/3/2025 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அற்புதமான பலனை தரப்போகுது? மீன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனியை எட்டி பார்க்க போகுது. வாங்க வரவேற்கிறோம். சரி, மீனராசி இந்த 7.5 சனி என்ன தான் செய்ய போகுது? மீனராசிக்கு மிக கவலைலாம் பட வேண்டாங்க. உங்களுடைய ராசியிலே வர்றார். அதே நேரத்தில் இந்த 3 மாதங்கள் கூடவே ராகு இருப்பார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். லாங் டேர்மாக இருக்கக்கூடியது யார்? சனி, குரு, ராகு, கேது. இவர்களை வைத்து தான் ஒரு பலன்களை சொல்கிறோம். அந்த இடத்துல இப்போ ராகுவும் ப்ரெசன்ட் இருந்துகிட்டு இருப்பார். அப்போ அந்த 2 மாத காலங்களில் சனி பகவான் ராகு இப்படி மாறுறாங்க. ராகு எங்கே வருவார்? கும்பத்துக்கு வருவார். கேது என்ன பண்ணுவார்? கண்ணியில் இருக்கக்கூடியவர் சிம்மத்துக்கு போவார். இதனுடைய பலன்களும் அந்த 2 மாதங்கள் 3 மாதங்கள் மனக்குழப்பங்கள் தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த 3, 4, 5 இந்த 3 மாதங்கள் பார்த்திங்கன்னா மனக்குழப்பங்களை தரக்கூடிய மாதமாக தான் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு மார்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னா இந்த மே மாதத்திற்கு பிறகு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்தால் இப்போ 4ஆம் இடத்துக்கு மாற போகிறார். 4ஆம் இடத்துல குரு வருகிறார். தன்னுடைய சொந்த வீட்டையான 10ஆம் வீட்டையும் பார்ப்பார். தனுசையும் பார்வை செய்கிறார். அப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா இருக்குமா? குரு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரகம் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம் அப்படின்னு இருக்கும்போது பலத்தை இங்கே கொடுக்கணும்ல. தொழில் ஸ்தானத்தில் உயர்வை கொடுத்துரும். யாருக்கு உயர்வு கொடுக்கும்? டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, போதகர், ஆன்மீகவாதிகள், ஜோதிடர், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொது ஜன பசியம் தரக்கூடிய பிரமுகர்களுக்கு நல்ல அற்புதமான காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். எங்கே வராரு? மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வித்தைகளை கற்றுக் கொடுப்பார். வித்தைகளையும் கற்றுக்கலாம். புதுசாக பார்த்திங்கன்னா ஏதாவது கோர்ஸ் படிக்கணும், தாராளமாக படிங்க. அதில் ஜெயிச்சிருவீங்க. புதிய வித்தைகளை கற்றுக்கலாம். அதே போல் இவர்களுக்கெல்லாம் தொழில் முன்னேற்றமான தொழில் அமைக்கக்கூடிய காலம். கோயில் ஆலய பணியாளர்கள் பார்த்திங்கன்னா பூமி பூஜை செய்கிறது, ஆலய திருப்பணி செய்கிறவங்க, கும்பாபிஷேகம், அதுக்கு எல்லாமே கோயில் முடிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கோயில் குடமுழுக்கு இந்த வருஷம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த 2025 கும்பாபிஷேகம் நடைபெறாமல் தடையாக இருந்த அத்தனை திருக்கோயில்களும் 100% கும்பாபிஷேகம் செய்து முடிக்கப்படும். இந்த வருஷம் என்னது? எந்தெந்த கோயிலெலாம் கும்பாபிஷேகம் தடை தாமதமாக இருந்தால் அத்தனை கோயில் இந்த 2025 ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துடும். 100% சொல்லலாம். அதற்குரிய விஷயங்கள் நல்ல அற்புதமான ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் உயர்வான ஒரு காலம்தான் இந்த 2025. சரி, மீன ராசிக்கு எப்படி இருக்க போது? உங்களோட ராசியிலே குரு வருகிறார். சனி பகவான் வர்றத அப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். 7ஆம் இடமான பார்வை கன்னியும் செய்கிறார். அப்படின்னா உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்தை தனுசையும் பார்க்கிறார். அப்போ தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். அப்படின்னா தொழில் எப்படி இருக்கும்? அப்படின்னா தொழிலில் எந்த ஒரு தடையும் இருக்காது. ஏற்கனவே இருந்த தொழில் அற்புதமான ஒரு பலனை தரும். ஏற்கனவே நடைபெற்றிருந்த தொழில் நல்லா இருக்கும். புதுசாக முதலீடு போட்டு தொழிலை மட்டும் ஆரம்பிக்க வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். அதே போல் சூரியனை போன்ற பிரகாசமான பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடியது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு. ஊடகத்துறையில், கலைத்தொழிலில், சினிமாவில் பார்த்திங்கன்னா நடிப்பேன், இந்த மாதிரி கலை சம்மந்தப்பட்ட தொழிலில் இருந்தவங்க, மீடியா தொழிலில் இருந்தவங்க, ஊடக தொழிலில் இருந்தவங்க, பொதுஜன விஷயத்தில் இருந்தவங்க, பார்த்திங்கன்னா பெண்கள் கூடும் தொழில், யார் இந்த மகளிர் சுய உதவிக்குழு, இந்த மாதிரியான பொதுஜன மத்தியில் இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல பேர் புகழ் கூடக்கூடிய காலம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பதவி பணி உயர்வு உண்டு. மாணவர்களுக்கு படிப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த 5ஆம் மாதம் மே வரைக்கும் கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும். இப்படி படிக்கலாமா அப்படி படிக்கலாமான்னு தெளிவான முடிவு எடுத்துகிட்டு ஒரு கோர்ஸை படிக்க சேருங்க. அது நல்ல ஒரு முன்னேற்றமான தரும். பதவி பணி உயர்வு தந்திரம். மருத்துவ பணியில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு மருத்துவத்திற்குரிய அனுகூலம் உண்டு. அதே போல் உயர்கல்வி யோகத்திற்குரிய பலம் தந்துடும். வெளியிடம் வெளிநாடு போகிறவங்களுக்கு நிச்சயமான ஒரு நல்ல சுபமான பலன் தான். வீடு கட்டக்கூடிய பாக்கியம் தந்துடும். இது வரைக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் பிள்ளைகள் வழியில் தடை தாமதம், மருத்துவம் பலன் தராமல் இருந்தவங்க அத்தனை பேருக்குமே மருத்துவமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துடும். பிள்ளைகள் வழியிலும் உயர்வு தந்துடும். என்ன காரணம் அப்படின்னா 5ஆம் இடமான ராசிக்கு
இப்போ மிதுனத்தில் இருக்கிற குரு துலாமையும் பார்ப்பார். அப்படின்னா எதிரிகள் கட்டுக்குள்ளே அடங்குவார். எதிரிகள் வந்து இருக்கிற இடம் தெரியாது. 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவார். சனி பகவானும் 10ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துரும். அப்போ மீன ராசிக்கு தொழிலில் எந்த தடை தாமதமும் இல்லை, உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, வீடு கட்டக்கூடிய சுப காரியங்களில் தடை தாமதம் வராது. இருக்கிற தொழிலை பாருங்கள், வாக்கு மட்டும் கொடுக்க வேண்டாம். ஊடகம், கலைத்தொழில், நடிப்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். அதே போல் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம். இந்த பியூட்டிஷியன்லாம், ஏர் ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் வச்சுருக்கவங்களுக்குலாம் நல்லாவே இருக்கும். புதுசான ஒரு வாடிக்கையாளர் வருவாங்க, அவங்களுக்கும் நல்லா தான் இருக்கும். கவலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் வீடு வாகனம் ஏற்கனவே பழைய வண்டி வச்சுருப்பாங்க. அப்போ புதுசான ஒரு வண்டியை லோன் போட்டோ இல்லைன்னா அந்த வண்டியை விற்றுட்டு வாங்கக்கூடியது, இல்லைன்னா அடிஷ்னலாக ஒரு வண்டியை சேர்த்துருவீங்க. கூடுமான வரைக்கும் உங்களை நீங்கள் நம்பிக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். பரிகாரமே என்ன அப்படின்னா, இவர்களை பொறுத்த வரைக்கும் லக்கணாதிபதியில் சனி பகவான் 4ஆம் இடத்துல தொடுத்து வீடு வாகனம் அமைஞ்சிடும். புதுசான தொழில் அமைச்சு கொடுத்துடும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் தரும். எதிரிகள் இருக்கிற இடம் தெரியாமல் ஒதுங்கி விடுவர். கட்டுக்குள்ளே இருப்பார். பேரு, புகழ், பதவி, பணி உயர்வு 100%. அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு போராட்டம் மிகுந்த, ஆனால் வெற்றி கிடைச்சிடும். போராட்டம் இருக்கும், வெற்றி கிடைச்சிடும். கூட்டு முயற்சிக்கும் வெற்றி கிடைச்சிடும். கூட்டு தொழிலில் செய்கிறவங்களுக்கு கவனம் தேவை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசு துறை, அரசு அதிகாரிகள் பார்த்திங்கன்னா கை ஊட்டலாம் இருந்தனா மாட்டி விட்டுருவாருங்க. இந்த கும்பம் மீனத்துக்கு மட்டும் கவனம். அரசு அதிகாரிகள் இல்லை கை ஊட்டல் இருந்தனா வெட்ட வெளிச்சமாக ஊருக்கே வெளிச்சம் போட்டு கட்டுருவார். வாங்கினதையும் காமிச்சிருவார், வாங்க போகிறதையும் காமிச்சிருவார். அதனால் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் நேர் வழியில் போகிறீங்களோ அந்த அளவுக்கு மிக மிக நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆலய திருப்பணிகளுக்கு செலவு பண்ணுங்கள். மீன ராசிக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் என்ன, கோயிலில் பார்த்தா சில கோயில்கள் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுறது கூட வழி கூட இல்லாமல் இருக்கும். அந்த ஆலய திருப்பணிகளுக்கு உங்களால் முடிந்த தானம், உங்களால் முடிஞ்ச குடமுழுக்குக்கு தேவையான தானத்தை பண்ணுங்கள். அன்னதானம் பண்ணக்கூடிய திருக்கோயிலில் இருந்தனா மாதம் ஒரு முறை உங்களால் முடிந்த அன்னதானம். பொதுவாகவே புரிஞ்சுக்கணும், மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, உபயராசி இவர்கள் தான தர்மத்துக்குன்னு பிறந்தவங்க. அப்போ இந்த தான தர்மத்துக்குன்னு பிறந்தவங்க மாதம் ஒரு முறையாவது எப்பவுமே இந்த அன்னதர்மம் அவங்களால முடிஞ்ச தான தர்மம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களோ அப்படி போய் மேலே நின்றோம். என்னது, தான தர்மம் செய்துக்கிட்டே உபயம் பண்ணிக்கிட்டே வாங்குவார். இவர்களுடைய ராசினது உபயராசி. அப்போ தான தர்மம் யாருக்காவது இல்லாதவர்களுக்கு அன்னதானமும் உங்களால் முடிஞ்சவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது அற்புதமான பலன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோயில் குடமுழுக்கு தேவையான பாக்கியம் செய்யலாம், உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யலாம். அதே போல் இந்த தசமி திதியில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் முடிக்க போகிறன்றதுல இந்த விஷயத்த சொல்கிறேன். இந்த தசமியில் பிறந்தவர்கள் இந்த மீனராசியில் தசமி திதின்னு வரும். மீனராசியில் தசமி திதியில் பிறந்தவங்களுக்கு தான் சொல்கிறேன். விஜயதசமி மாதிரி அபிராமி, அதாவது பார்த்திங்கன்னா திருக்கடையூர் அபிராமி அந்த அம்பாளை வழிபடுவதும் இறைவனை வழிபடுவதும் மிக அற்புதமான பலனை தரும். உங்களால் முடிஞ்சுன்னா வருடம் ஒரு முறை இந்த மீனராசிக்காரர்கள் வந்து திருக்கடையூர் போயிட்டு இறைவனை வழிபடும் போது ரொம்ப அற்புதமான பலன். அந்த உங்களுடைய ஜாதகத்தினுடைய எத்தனை தோஷங்களும் இருந்தாலும் ஜாதகமே பலவீனம் இருந்தால் பலமாக்கிடும். ஒரு அரசியல் பிரமுகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா, அவர் எலெக்ஷன் நிற்கிறாரோ ஏதாவது நிற்கிறாருன்னா அபிராமீஸ்வரருக்கு போயிட்டு உங்களால் முடிந்தது கைங்கரியம் செஞ்சுட்டு நீங்கள் வழிபட்டுன்னு வாங்க. ரொம்ப அற்புதமான பலனை தந்துவிடும். அதே போல் வந்து தீராத நோய், யாருக்காவது பார்த்திங்கன்னா தீராத நோய் இருக்குது, தீர்க்க முடியாத வியாதி இருந்தால் அபிராமீஸ்வரரை போயிட்டு அபிராமி அன்னையை போயிட்டு வழிபட்டு வாங்க. திருக்கடையூருக்கு போயிட்டு வாங்க, அற்புதமான பலனை தரும். என்றைக்கு போகலாம் அப்படின்னா, விஜயதசமிலாம் போனோம்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். தை அமாவாசை போனாலும் கூட்டம், ஏதோ ஒரு அமாவாசை, ஏதோ ஒரு தசமி, ஏதோ ஒரு அமாவாசை, ஏதோ வரக்கூடிய தசமி தேதியில் போயிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சது எந்தக்கையோ ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றமான வெற்றிக்குரிய சூழ்நிலையை தந்துவிடும் இவர்களை பொறுத்த வரைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் மகான்கள் யாராச்சும் ஒருத்தவங்க அப்பப்போ போயிட்டு இவர்கள் வழிபாடு செய்யும் பொழுதும் நல்லாயிருக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஜென்ம சனி என்ற, அதாவது ஜென்ம சனி என்றதை விட
இவர்களுக்கு கஷ்டங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய சனின்னு தான் சொல்லணும். கஷ்டங்கள்லேருந்து மீளக்கூடியது. தொழிலில் எப்படி வித்தைகளை கற்றுப்பார், புதிய தொழிலை அமைச்சு கொடுக்கும். மாணவர்களுக்கு நல்ல கல்வி முன்னேற்றம், சுய தொழிலில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை, ஏற்கனவே பார்த்த தொழிலில் மிகுந்த கவனத்தையும் கொடுப்பார். அரசியல் பிரமுகர்களுக்கு பார்த்திங்கன்னா கடும் போட்டிகளுடன் கூடிய வெற்றிக்குரிய அமைப்பை கொடுப்பார், இல்லை முன்னேற்றமான சூழ்நிலையை தருவார். பதவி பணி உயர்வு தரும். அரசியல் அதிகாரிகளும் அரசு ஊழியர்களுக்கும் கையூட்டல் இதெல்லாம் இருந்ததுன்னா மாட்டி விட்டுருவார். அதில் அவங்க தடையாக இருக்கணும். அது அந்த விஷய பக்கமே போகக்கூடாது. உங்கள் நீதி நேர்மையுடன் போகிறது இந்த 2.5 வருஷத்துக்கு நல்லது. மன வீடு வாசல் வாங்கும் போது வில்லங்க இருக்கான்னு 1க்கு 1000 முறை பார்த்துக்கணும். வீடு வாங்குபவர்களுக்கும் அதை விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துரும், வாங்குறவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துரும். விவசாயமும் நல்லா இருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு கவனமுடன் கூடிய நல்ல பலன்களை மிக அற்புதமாக தருகிறார். காதல் பார்த்தீங்கன்னா முழு வெற்றியும் உண்டு. பெற்றோர்களுடன் அனுமதியுடன் கூடிய திருமணம் நல்லா இருக்கும். இந்த வருஷம் கோயில் திருப்பணிகள், ஆலய திருப்பணிகளில் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யும் போது மிகுந்த அற்புதமான பலன். அன்னதானத்தை செய்யும்போது அற்புதமான பலன்களை தரும். மீன ராசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஏதேனும் உங்களால் முடிந்த பக்கத்தில் அருகாமையில் உள்ள சித்தர்கள் வழிபாடு நல்லா இருக்கும். கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்க்கணும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். அதே போல் பார்த்திங்கன்னா சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு விஸ்வரூபமான பிரச்சனையை ஆக்கி விட்டுரும். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது நல்லாயிருக்கும். 3வது நபர்களுடைய தலையீடு இருந்தால், 3வது நபர்களுடைய தலையீடு உங்களுடைய குடும்ப ரகசியத்தை உங்கள் குடும்பத்துக்குள்ளே வச்சு தீர்க்கக்கூடிய விஷயத்தை பார்த்துக்கணும். 3வது நபரிடம் போயிட்டு சொல்லும் போது அது தேவையில்லாத பெரிய பிரச்சனையாக ஆக்கிவிடும். தேவையில்லாத நட்புகள் இருந்தாலும், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தாலும், தேவையில்லாத விஷயங்களை தலையிட இருந்தாலும் அது உங்களை அசிங்கமும் அவமானமும் படுத்திவிடும். ஆக மொத்தத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு கவனமுடன் மிக அற்புதமான நல்ல பலன்கள் தரக்கூடிய ஆண்டு. அதை நாங்கள் கவனமாக இருக்கணுன்ற நல்ல பலன்கள் தரோம். கவனமாக இருந்தோன்னா நல்ல பலன்கள், கவனிச்சதுனா அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஜென்ம சனியில் வரக்கூடியது குரு 5ஆம் இடத்துக்கு வரும்போது தான் சுபத்தை கொடுப்பார். ஆனால் தொழிலில் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த வருகின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள் மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறது என்பதில் துளி அளவு கூட பயம் வேண்டாம், கவலை வேண்டாம். வாழ்க ஆனந்தத்துடன்.